அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியாகி ராசியிலேயே அமர்ந்திருக்காருங்க. கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும். ஆனாலும் கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஏற்ற இறக்கமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செயல்பாடுகளில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நினைத்த வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. இரட்டிப்பான தனவரவாய் கொண்டான அமைப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்ததுனால குடுக்கல் வாங்கல் சார்ந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கும். அது நல்ல ஒரு லாபத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளிடையே புதுவிதமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது உங்களுக்கு திருமணம் தடைப்படுது அப்படின்னா திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள், குழந்தை பாக்கியத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சாதகம் அடைகிறது. இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு. வருமானம் இரட்டிப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். மன நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான ஆதாயம் ஒன்றுமே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது தந்தை உறவுகளாக இருக்கட்டும், தாய் உறவுகளாக இருக்கட்டும், இதன் ரீதியான செயல்பாடுகளில் இருந்த கசப்புகள் விலகி சாதகத்தையும் மேன்மையும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நலிவு இருந்தாலும் அது மேன்மையாகி நன்றாக சரியாகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான். அதே மாதிரி பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதன் ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களால் பெருமிக்கத்தக்க விதத்தில் நல்ல பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆள் மன சிந்தனை செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பரஸ்பரம் நன்றாக இருக்குதுங்க. ஆனால் வேலை ரீதியான விஷயங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலைன்னு வந்துட்டால் மட்டும்தான் அதில் ஒரு தடுமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதம்னே சொல்லலாங்க. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி விடையே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மறையிற அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிக மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் அவர்கள் மூலியமான, அதாவது உங்கள் பார்ட்னர் மூலியமான பணவரவு, சொத்து வரவு, இது மாதிரியான விஷயங்கள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கிறது செயல்பாடுகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி பய உணர்வுகள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்குது. அதாவது மரண பயம் சார்ந்த, அது ஆயுள் சார்ந்த பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அவங்களுடைய அட்டமஸ்தான ஆயுள் ஸ்தானத்தில் கேது அமர்ந்ததுனால அந்த பயம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல். அவங்க குரு பார்வை பெற்றதுனால அந்த பயம் விலகி சாதகத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். எதிர்பாராததுனா லாபம் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. பங்காளி உறவுகளிடையே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்குதுங்க. புதுவித நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்றதுனால மேன்மையும் சந்தோஷத்தையும் சந்திப்பீங்க. மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்க, ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தனவரவாயும் அதன் ரீதியான மாற்றங்களை செய்கிறதுனால இரட்டிப்பான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகளில் இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறதுனால முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும் அப்படின்றது தாங்க. மூத்த உறவுகளால் மேன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தான். கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கெடுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துக்கு தூங்க தேவையற்ற செலவுகளை, தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பு கமிஷன் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமான மாதமாக மாறும். காதல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய தன்மையும் அது கைகூடக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்றது தாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.